வணக்கம் சாணக்கிய சபதம் நண்பர்களே. அரசியல் என்பது சதுரங்கம் மட்டுமல்ல, அது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான ஒரு நித்திய போராட்டம். ஒரு தேசத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அந்த தேசத்தை ஆளும் அரசனின் கைகளிலேயே இருக்கிறது. இல்லை, அது அரசனின் அந்தப்புறத்திலும் அவன் மனதிற்குள்ளும் இருக்கும் துர்க்குணங்களில்தான் தொடங்குகிறது. சாணக்கிய சபதத்தின் 6ஆம் அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு அரசன் தன் புலன்களை அடக்க தவறினால் அவன் நாலாபுறமும் வெற்றி பெற்றவனாக இருந்தாலும் அழிந்து போவான் என எச்சரிக்கிறார் கௌடில்யர். காமம், குரோதம், லோபம் எனும் இந்த தீய பழக்கங்கள் எப்படி ஒரு மன்னனை தன் மக்களிடமிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் பிரிக்கிறது? சொந்த இரத்தமே துரோகமாக மாறும்போது, அமைச்சர்களே சதி செய்யும் போது ஒரு ராஜதந்திரி கையாள வேண்டிய இரகசிய உத்திகள் என்ன? சாம, தான, பேத, தண்டம் எனும் 4 வழிமுறைகளை எப்போது எப்படி பயன்படுத்த வேண்டும்? அரியணையின் இரகசியங்களையும் அதிகாரத்தை காக்கும் அதிரடி தந்திரங்களையும் விவரிக்கும் இந்த அத்தியாயம் ஒரு உண்மையான தலைவனுக்கான இலக்கணத்தை போதிக்கிறது. வாருங்கள், சாணக்கியரின் நுண்ணறிவுக்குள் பயணிப்போம். 6ஆம் அத்தியாயம். ஒரு அரசனின் துர்க்குணங்கள் மற்றும் அதனால் அவனுக்கு ஏற்படும் கேடுகள், அரசிகளை கையாளும் முறைகள், மக்களிடத்தில் அன்பின்மை ஏற்பட காரணங்களும் அதன் விளைவுகளும், கழகங்களின் வகைகள், கழகம், எதிர்ப்பு மற்றும் உள்நாட்டு குழப்பங்களை சமாளிக்கும் உத்திகள், ஒரு அரசனின் துர்க்குணங்கள் மற்றும் அதனால் அவனுக்கு ஏற்படும் கேடுகள். ஏற்படும் துர்க்குணங்களே சுய துன்பங்களுக்கு காரணமாகும். துர்க்குணங்கள் அறியாமை மற்றும் ஒழுக்கமின்மையால் ஏற்படுவதாகும். ஒரு படிப்பறிவற்ற மனிதனின் துர்க்குணங்களால் அவனுக்கு விளைவுகளை உணர இயலாது. இது கர்வத்தால் அறிவிழந்த அரசனுக்கும் பொருந்தும். இந்த துர்க்குணங்களால் ஒரு அரசன் தனது புலன்களின் மீதான கட்டுப்பாட்டை இழக்கிறான். புலன்களின் மீதான கட்டுப்பாட்டை இழக்கும் அரசன் அறிவையே இழக்கிறான். ஏனெனில் அறிவு சம்பந்தமான அனைத்து துறைகளின் ஒரே குறிக்கோள் புலன்களின் மீதான கட்டுப்பாட்டை மனதில் பதிய வைத்தலேயாகும். பெண்ணாசை, கோபம், அகந்தை, வெறி, அசட்டு தைரியம் இவற்றை கைவிடுவதின் மூலம் சுய கட்டுப்பாடு கிடைக்கும். அதுவே அறிவு மற்றும் ஒழுக்கத்துக்கான காரணம். சாஸ்திர நெறிப்படி வாழ்வதென்பது புலனின் பங்கான கேட்டல், தொடுதல், பார்த்தல், சுவைத்தல் மற்றும் நுகர்தலை தவிர்த்தவையாகும். ஓர் அரசன் சுய கட்டுப்பாடின்றி புலன்களில் மூழ்கி திளைப்பானெனில் அவன் இவ்வுலகின் 4 மூலைகளையும் ஆளும் திறன் பெற்றிருப்பின் அழிந்து போவான். பெண்ணாசை, கோபம், பேராசை, அகந்தை, வெறி, மதுலால் மற்றும் அனைத்து வகை ஆசைகளால் ஏற்படுவது வெறி. அதாவது அடைய வேண்டும் அல்லது ஏதேனும் ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை பேராசையாகி உச்சநிலையை அடையும் பொழுது ஏற்படுவது வெறி. அசட்டு தைரியம் இவை யாவும் ஒருவனுக்கு எதிரிகளாகும். சுய கட்டுப்பாடின்றி இவற்றுக்கு இரையாகி தமது சாம்ராஜ்யத்தையே இழந்திருக்கிறார்கள். ஆனால் ஜமதக்னி, அம்பரீசன் போன்ற புலனடக்கம் கொண்ட அரசர்கள் இவ்வுலகில் நீண்ட காலம் தமது ஆட்சியை நிலைநாட்டினார்கள். கோபம் மற்றும் ஆசை. கோபம் கொண்ட பேரரசர்கள் வெறியினாலும், பேராசை மிக்க அரசர்கள் ஏழ்மை அல்லது எதிரிகளாலும் ஊழிக்கப்பட்டது நன்கு அறிந்த ஒன்றே. கௌடில்யர் கூறுகிறார், கோபம் ஒரு மனிதனை வெறுப்புக்குரியவராய் மாற்றி எதிரிகளை உருவாக்கி துன்பத்தை விளைவிக்கும். பேராசை மற்றும் சிற்றின்ப இச்சை அவமானத்தை உண்டாக்கி செல்வத்தை இழக்கச் செய்து விரும்பத்தகாதவர்களான திருடர்கள், சூதாடுகள், வேடர்களுடனான தொடர்பை ஏற்படுத்தும் என்று கௌடில்யர் கூறுகிறார். கௌடில்யர் கோபம் குறித்த தனது வாதத்தை இவ்வாறு மேலும் தொடர்கிறார். ஒருவர் செல்வத்தை இழப்பதைக் கட்டிலும் எதிரிகளை சம்பாதிப்பது மிகவும் மோசமான செயலாகும். ஏனெனில் முதல் நிலை, அதாவது செல்வ இழப்பு, பொருளாதார ரீதியில் மட்டுமே துன்பம் தரும். 2ஆம் நிலை, அதாவது எதிரிகள், உயிருக்கே கூட ஆபத்தை தரும். விரும்பத்தகாத தொடர்பை கட்டிலும் துர்க்குணங்களால் துன்புறுவது கெடுதல் மிக்கதாகும். விரும்பத்தகாதவர்களை நினைத்த மாத்திரத்தில் கைவிட்டு விடலாம். ஆனால் துர்க்குணங்கள் நீண்ட காலத்துக்கு துன்பம் தரக்கூடியவை. எனவே கோபம் என்பது பேராபத்தாகும். தவிர சொல்லினால் காயம் ஏற்படுத்துதல், மற்றவரது உடைமைகளை சேதப்படுத்துதல் மற்றும் உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துதல் ஆகிய 3 துர்க்குணங்களும் கோபத்திலிருந்து உதிப்பவையாகும். மற்றவருக்கு அளிக்க வேண்டியவற்றை அளிக்காமை, அவரது உடைமைகளை அபகரித்தல், அதனை அழித்தல் போன்றவையே உடைமைகளுக்கு சேதம் ஏற்படுத்தும் முறைகளாகும். உடைமைகளை அழிப்பதை கட்டிலும் கடுமையான சொற்களை பேசுவதே மிகுந்த கேடு விளைவிக்கும் என்று விஷாலாக்ஷா என்னும் ராஜதந்திரி கூறுகிறார். ஆனால் கௌடில்யரோ இக்கருத்தை மறுக்கிறார். அவரது கருத்தின்படி சொல்லால் பட்ட வலியை பரிசலித்து ஆற்றவிடலாம், ஆனால் உடைமைகளை சேதப்படுத்துதல் வாழ்க்கையையே அழித்துவிடும் என்று கூறுகிறார். பராசரரின் கொள்கைப்படி உடல் ரீதியான காயத்தை கட்டிலும்
உடைமைகளுக்கு சேதம் உண்டாக்குவதே பெரும் தீங்காகும் என்றும், மேலும் தர்மம் மற்றும் காமம் இவ்விரண்டும் உலகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய அர்த்தத்தை உலகப் பொருளையே சார்ந்தவையே என்று கூறுகிறார். பராசரரின் இந்த கருத்தையும் கௌடில்யர் மறுக்கிறார். பராசரரின் வாதத்தை எதிர்க்கும் விதமாக கௌடில்யர் தனது கருத்தை இவ்வாறு எடுத்துரைக்கிறார். அவர் கூறுவது யாதெனில், அதிக அளவிலான பணத்திற்காக எவருமே தம் வாழ்வை விழும்பவில்லை என்றும், மேலும் மற்றவருக்கு உடல் ரீதியான துன்பத்தை அளிக்கும் ஒருவர் அதே துன்பத்தை தானும் அனுபவிப்பார் என்றும் விளக்குகிறார். ஏனெனில் இதுதான் உலகத்தின் நியதி என்று விளக்குகிறார். அளவு கடந்த ஆசையால் ஏற்படும் துன்பங்கள் பற்றி அர்த்த சாஸ்திரம் கூறும் கருத்துக்கள் வருமாறு: வேட்டை, சூதாட்டம், மது மற்றும் மாது என புகழப்படும் இந்த 4 தீய பழக்கங்கள் அளவு கடந்த ஆசையால் ஏற்படுவதாக கௌடில்யர் கூறுகிறார். பிசுனா என்னும் ராஜதந்திரி, வேட்டை, சூதாட்டம் இவ்விரண்டில் வேட்டைதான் ஒரு அரசனுக்கு கேடு விளைவிக்கும் என்று கூறுகிறார். இதற்கு அவர் வைக்கும் வாதம் யாதெனில், வேட்டைக்கு செல்லும் பொழுது அந்த அரசனுக்கு என்ன நேரும் என்பது அவனுக்கே தெரியாது. அது சில சமயங்களில் அந்த அரசனின் உயிருக்கே கூட உலை வைத்துவிடும் என. எடுத்துக்காட்டாக, வேட்டைக்கு செல்லும் அரசன் காட்டு விலங்குகளிடம் சிக்கிக்கொள்ள நேரிடலாம், அல்லது வேட்டைக்கு போகும் இடத்தில் அந்த அரசனது எதிரிகளாலே அவனுக்கு வலை விதிக்கலாம், அல்லது அவன் திரும்பி வந்த வழியை தவறிவிட்டு விபத்தில் கூட சிக்கி நேரிடலாம் என தனது வாதத்தை பிசுவா மேலும் தொடர்கிறார். ஆனால் கௌடில்யரோ பிசுனாவின் இக்கருத்தை மறுக்க, வேட்டை, சூதாட்டம் இவ்விரண்டில் சூதாட்டம்தான் கெடுதல் தரும் பழக்கம் என்று கூறி, இதற்கு ஆதாரமாக நளனின் வாழ்க்கையையும் மகாபாரதத்தில் வரும் யுதிஷ்டிரனின் கதைகளையும் எடுத்து கூறுகிறார். இவர்கள் இருவரும் சூதாட்டத்தால் தான் தங்கள் வாழ்க்கையை இழந்து பிறகு பல வேதனைகளை சந்தித்து மீண்டும் பெற்றனர் என்று கூறும் கௌடில்யர், ஒரு சூதாடி தன்னிடம் இல்லாதவற்றை பெறும் முயற்சியில் இருப்பவற்றை கூட இழப்பான். ஆனால் இதற்கு மாறாக வேட்டை என்பது ஒரு சிறந்த உடற்பயிற்சி என்றும், இதன் காரணமாக வேண்டாத நோய்களிலிருந்து விடுபடலாம் என்றும், வேட்டையாடுதலின் விளைவாக உடலில் உள்ள கொழுப்புகளும் வெளியேற்றப்படும் என்றும் அவர் கூறுகிறார். இந்த வேட்டையாடுதல் என்னும் இப்பழக்கம் ஒரு அரசனுக்கு நிலையான குறிக்கோளை கற்றுத்தரும் என்றும் எடுத்துரைக்கிறார். இது தவிர வேட்டைக்கு செல்லும் பழக்கத்தை கொண்ட அரசனுக்கு சிறப்பான குறிக்கோள் மற்றும் நிலையான மனநிலை கிடைக்கும் என்று கௌடில்யர் எடுத்துரைக்கிறார். உடற்பயிற்சி என்பது தேவைப்படுவதில்லை என்றும், வேட்டையே அவனுக்கு பயிற்சியாய் அமையப்பெறும் என்றும் தனது வாதத்தை கௌடில்யர் இவ்வாறு வேட்டையாடுதலுக்கு ஆதரவாக எடுத்து எம்புகிறார். கௌனபதாந்தா என்னும் அரசியலறிஞர், பெண்ணின் மேல் கொண்ட காம எச்சையை காட்டிலும் சூதாட்டம் கெடுதல் மிக்கதாகும் என்றும், சூதாடும் ஒருவன் இரவு நேரமாயிருப்பினும் தனது தாய் மரணப்படுக்கையில் இருக்கும் நிலையிலும் ஆட்டத்தை தொடர்வான் என்றும், அது மட்டுமில்லாமல் இடையில் ஏதேனும் கேட்போர் மீதும் கோபம் கொள்வான் என்றும், ஆனால் பெண்ணின் மீது ஈர்ப்பு கொண்ட ஒருவன் குளிக்கும் பொழுதோ சாப்பிடும் பொழுதோ மற்ற விஷயங்களை பற்றி அவனிடம் பேசலாம் என்று கூறி, தனது கருத்தாக பெண்களின் மீது கொண்ட காமத்தை காட்டிலும் சூதாட்டமே மிகப்பெரிய துர்குணம் என்று சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் இதனையும் மறுத்து பேசும் கௌடில்யர், சூதாடியை திருத்த இயலும் என்றும், ஆனால் பெண்ணாசை கொண்ட ஒருவனை மாற்ற இயலாது என்றும் எடுத்துரைக்கிறார். உண்மையை உணராமை, உடைமையை புறக்கணித்தல், செய்ய வேண்டியனவற்றை சரியான நேரத்தில் செய்யாமல், தர்மம் மற்றும் செல்வத்தை இழத்தல், மதுவிற்கு அடிமையாதல், அரசியலில் புத்தி கூர்மையை இழத்தல் போன்றவை காமவெறியினால் ஏற்படும் தீமைகள் என கௌடில்யர் வகைப்படுத்தி கூறுகிறார். மேலும் கௌடில்யர் தனது வாதத்தில் பெண்ணின் முட்டாள்தனத்தினால் பல கேடுகள் விளைந்துள்ளதாக கூறுகிறார். மேலும் மற்ற பெண்களுடன் ஒரு அரசன் வைக்கும் தொடர்பு சில சமயங்களில் அவனுக்கே ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்றும், அதே சமயத்தில் அந்த அரசன் அல்லது பிரஜை தன் மனைவியுடன் இன்பம் கொள்ளும் பொழுது குழந்தை செல்வத்துடன் சுய பாதுகாப்பையும் ஏற்படுத்தும் என்றும் கௌடில்யர் கூறுகிறார். அதேபோல குடிப்பழக்கம் அரசர்களை பொறுத்தவரை ஒரு தீய பழக்கம் இல்லை என்று கூறும் பதாரியதி என்னும் அரசியல் தத்துவ ஞானியின் கருத்தையும் கௌடில்யர் எதிர்க்கிறார். மது அருந்துவது பல தீய பழக்கத்திற்கு வழிவகை செய்துவிடும் என்று கௌடில்யர் கூறுகிறார். உணர்வு நிலையை இழந்து பைத்தியம் போல் பிதற்றுவதும் சவம் போன்ற தோற்றத்தை பெறுவதுடன் நாணமற்ற தன்மையையும், நல்லவர்களின் தொடர்பிலிருந்து பிரிவினையையும், தீயவர்களின் தொடர்பையும், தன்னையும் மறந்து பணத்தை அனாவசியமாக தகுதியற்றவர்களுக்கு வாரி இழைக்கும் தன்மையையும் இக்குடிப்பழக்கம் என்னும் தீய பழக்கம் தந்துவிடும் என்று கௌடில்யர் கூறுகிறார். சூதாட்டம் மேற்கண்ட இந்த குடிப்பழக்கத்தை காட்டிலும் மோசமானது என்று கூறும் கௌடில்யர், ஒருவரின் சொத்தை கொண்டு சூதாடுவது, மிருகங்களின் பெயரில் பணத்தை கட்டுவது போன்றவற்றால் ஒருவருக்கு வெற்றியும் மற்றவருக்கு தோல்வியும் ஏற்படும். இதனால் சண்டை ஏற்பட்டு பிளவு உண்டாகும். குறிப்பாக சிறுபான்மையினர் மற்றும் சங்கங்களை சார்ந்த அரசர்களிடத்தில் சூதாட்டத்தினால் பிளவு ஏற்பட்டு ஒரு சாம்ராஜ்யமே அழிந்துபடும்.
ஆட்சியாளரின் ஆளுமை திறனை குறித்து அவர்களை அழிக்கும் சூதாட்டமே துர்க்குணங்களில் மிகவும் அபாயகரமானது என்று கௌடில்யர் மேலும் கூறுகிறார். அளவுக்கதிகமான ஆசை தீய குணங்களுக்கு வித்திடும். அதேபோல கோபம் நற்குணங்களை கைவிடச் செய்யும். இவை இரண்டுமே பல்வேறு தீமைகளை விளைவிப்பதால் அபாயகரமானவற்றால் வகைப்படுத்தப்படுகின்றன. ஓர் அரசன் பெரியோர்களது தொடர்பில் புலன்களை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சுய கட்டுப்பாட்டை பயில்வதின் மூலம் மரபு வழி ஆட்சியை வேரறுக்கும் அபாயங்களின் மூலங்களான பேராசை மற்றும் கோபத்திலிருந்து விடுபட இயலும் எனவும் கௌடில்யர் மேலும் உரைக்கிறார். அரசிகளை கையாளும் முறைகள். ஒரு அரசனுக்கு சில சமயங்களில் அரசிகளால் கூட ஆபத்துகள் வந்துள்ளதாக கௌடில்யர் கூறுகிறார். எனவே ஒரு அரசன் என்பவன் அரசிகளிடத்தில் கூட கவனமாக இருத்தல் நலம். இதற்கு எடுத்துக்காட்டாக சில சம்பவங்களை சாணக்கியர் விவரிக்கிறார். பத்ரசேனன் என்கிற மன்னன் அரசியின் அறையில் மறைந்திருந்த தனது சொந்த சகோதரனால் கொல்லப்பட்டான். அதேபோல கிருஷா என்பவன் அரசியின் படுக்கைக்கடியில் மறைந்திருந்த தனது மகனால் கொல்லப்பட்டான். சில அரசிகள் விஷம் கலந்த உணவுகள் அல்லது மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்களால் கொல்வார்கள். எனவே அரசன் எப்பொழுதும் கவனமாயிருந்து இத்தகைய அபாயங்களை தவிர்க்க வேண்டும். ஒரு வயதான பணிப்பெண் மூலம் அரசியின் அறையில் எவ்வித அபாயமும் இல்லை என்று அறிந்த பிறகே அரசன் அங்கு செல்லலாம். தலையை மழித்த துறவிகள், கண்கட்டி வித்தைக்காரர்கள், மந்திரவாதிகள் அல்லது வெளியிலிருந்து வரும் பெண்களை அரசி சந்திப்பதை ஒரு அரசன் தடுப்பது நல்லது. அரசின் சேவகர்களாக தனக்கு நம்பிக்கையான பேடிகளை, அரவாணிகளை வைப்பது நல்லது. அந்த அரசியின் சேவகர்களை கூட அவர்களே அறியாதபடி அவர்களை கண்காணிக்க தன் நம்பிக்கைக்கு பாத்திரமான 80 வயதுக்கு மேற்பட்ட வயதான ஆண் அல்லது 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்ணை ஒரு அரசன் நியமித்து அரசியாரின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் தெரிந்து கொள்ளுதல் நலம். பொதுவாக ஒரு அரசன் என்பவன் பெரும்பாலும் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிவிடுதல் கூடாது. மக்களிடத்தில் விளைவுகளும் அன்பின்மை ஏற்பட காரணங்களும் அதன் விளைவுகளும். பொதுவாக ஒரு நாட்டில் கலகம் ஏற்பட அந்நாட்டு மக்களிடத்தில் அந்நாட்டு அரசன் தனது அபிமானத்தை, நம்பிக்கையை இழப்பது அல்லது அரசனின் மீது மக்களுக்கு அன்பின்மை போன்றவைதான் காரணம் என்கிறார் சாணக்கியர். இதற்கு எடுத்துக்காட்டாக மக்கள் வறுமை நிலையை அடையும் பொழுது பேராசை கொண்டு விடுவார்கள் என்றும் இது பிற்பாடு அன்பின்மை நிலைக்கு வித்திடும் என்றும் இந்த அன்பின்மை நிலைதான் பிறகு மீண்டும் வளர்ந்து அம்மக்கள் தன் சொந்த நாட்டிற்கு எதிராகவே எதிரியின் கைக்கு தாங்களாகவே துணை போவார்கள் அல்லது அவர்களாகவே சந்தர்ப்பம் பார்த்து தன் சொந்த அரசனையே கொன்று விடுவார்கள் என்றும் கௌடில்யர் மக்களிடத்தில் அந்த ராஜ்யத்தின் மீது அன்பின்மையால் ஏற்படும் கெடுதல்களை இந்த அத்தியாயம் முழுவதும் விவரிக்கிறார். மக்களுக்கு தன் சொந்த நாட்டின் மீதே வெறுப்பு ஏற்பட அந்நாட்டு அரசன்தான் பெரும்பாலும் முழுமுதற் காரணமாக இருக்கிறான் என கௌடில்யர் கூறுகிறார். அரசன் கீழ்கண்ட செயல்களில் ஈடுபடும் பொழுது மக்கள் அவன் மீது கொண்ட அன்பையும் விசுவாசத்தையும் இழக்கிறார்கள் என்று கூறி அந்த செயல்களை பட்டியலிடுகிறார். அவைகள் பின்வருமாறு. ஒரு அரசன் நன்மையை மறுத்து தீமை விளைவிக்கும் பொழுதும், நெறியற்ற விதத்தில் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பொழுதும், முறையான நெறிகளின் கண்காணிப்பை புறக்கணிப்பதாலும், தர்மத்தை அடக்கி அதர்மத்தை நிலைநாட்டும் பொழுதும், செய்ய வேண்டியவற்றை செய்யாது செய்யத்தகாதவற்றை செய்யும் பொழுதும், அழிக்க வேண்டியவற்றை அழிக்காமல் உரிமையற்றவற்றை பறிக்கும் பொழுதும், தண்டிக்க வேண்டியவர்களை விடுத்து தண்டிக்கும் பொழுதும், குற்றமற்றவர்களை குற்றவாளிகளை விடுத்து நிரபராதிகளை கைது செய்யும் பொழுதும், ஆடம்பர செலவில் ஈடுபட்டு நன்மை பயப்பனவற்றை அழிக்கும் பொழுதும், திருடர்களிடமிருந்து மக்களை காக்காமல் தானே அவர்களை சூறையாடும் பொழுதும், தான் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் பிறரது செயல்களை பழிக்கும் பொழுதும், பொய் முதலிய குறும்புகளால் பெரியவர்களை இழிவு செய்கிற பொழுதும், சேவகர்க்கான அல்லது சேவகத்திற்கான ஊதியத்தை அழிக்காத பொழுதும், வாக்களித்த செயலை நிறைவேற்ற தவறவிடும் நிலையிலும், பொறுப்பற்ற தன்மை புறக்கணிப்பால் மக்கள் நலனை சீரழிக்கிற பொழுதும், ஆக மேற்கண்ட இந்நிலைகளால் தரித்திரம், பேராசை, அன்பின்மை போன்ற இழிவுகள் மக்களிடத்தில் தலைவிரித்து ஆடி அதனால் அந்நாடே எதிரிகளின் வசமாகிவிடும். எனவே இத்தகைய நிலை ஏற்படாதவாறு ஒரு மன்னன் செயல்பட வேண்டும். மீறி இந்நிலை ஏற்படுமாயின் உடனடி தீர்வு காண வழிவகுக்க வேண்டும். பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் உடைமைகளை கொள்ளையடிக்கும் அல்லது அவற்றை அழிக்கும் செயல்களில் ஈடுபடுவர். அவர்கள் உடனடியாக அமைதி, போர் அல்லது இடமாற்றத்தை விரும்புவர். பணம் மற்றும் உணவு பற்றாக்குறையினால் ஏற்படும் பஞ்சம் அனைத்திற்கும் சேதம் விளைவிக்கும் அபாயத்தை தந்துவிடும். எனவே அதுதான் மிகவும் மோசமானது. தவிர பேராசை மிக்கவர்கள் எப்பொழுதும் திருப்தியற்றவர்களாய், எதிரிகளின் வார்த்தைக்கு இரையாக கூடியவர்களாய் திகழ்வர். இப்பிரச்சனை மிக எளிதில் தீர்க்கக்கூடியதாகும். ஒரு சில அதிகாரிகள் பேராசையுடையவர்களாய் இருப்பின் எதிரிகளின் செல்வத்தில் பங்கு தருவதாய் கூறி அவர்களை திருப்திப்படுத்தலாம். எதிரிகளின் தாக்குதல் ஏற்படும் பொழுது அன்பற்ற மக்களால் புரட்சி வெடிக்கும். தலைவனை வீழ்த்துவதன் மூலம் அன்பின்மை வெளிப்படும். தலைவனற்ற நிலையில் மக்கள் எளிதில் எதிரிகளின் தூண்டுதலுக்கு ஆளாகி தாக்குதலை சமாளிக்கும் திறனற்றவர்கள் ஆவார்கள். தலைவர்கள் சிறைப்படுத்தப்பட்ட நிலையில் மக்கள் பிரிக்கப்பட்டு எளிதில் அடக்கப்படுவர். கலகம்
போராட்டம் மற்றும் எதிர்ப்பு. ஒரு அரசன் தனது படையெடுப்பை துவக்கும் பொழுது உள்நாட்டிலோ அல்லது நாட்டுக்கு வெளியில் தொலைதூர பிரதேசத்திலிருந்தோ அபாயம் உண்டாகலாம். உள்நாட்டு கலகம் என்பது பட்டத்து இளவரசன், புரோகிதர், படைத்தலைவர் அல்லது மந்திரி இவர்கள் தலைமையில் ஏற்படலாம். வெளிநாட்டு கலகங்கள் அப்பகுதியின் தலைவன், எல்லையின் தளபதி, ஆதிவாசிகளின் தலைவன், தலைமறைவான முன்னாள் அரசன் இவர்களது தலைமையில் ஏற்படலாம். வெளிநாட்டு கலகத்தை காட்டிலும் உள்நாட்டு கலகம் நல்ல பாம்பை போஷிப்பது போன்று அபாயகரமானதாகும். பரிந்துரையாளர்கள் மற்றும் மந்திரிகளுக்கு இடையில் கலகம் மற்ற அனைக்கையும் விட தீமை விளைவிக்க கூடியதாகும். எனவே அரசன் பொக்கிஷம், படைகள் இவற்றை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல இராணுவ தளபதி எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அவனை கண்காணிப்பது தெரியாமல் கண்காணிக்க வேண்டும். கலகத்திற்கு எதிரான பாதுகாப்பு. அரசன் படையெடுப்பிற்கு செல்லும் பொழுது உள்நாட்டில் குழப்பம் ஏற்படுத்தக்கூடியவர்களையும் எல்லையில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்களின் மனைவி, குழந்தைகளையும் பிணைக்கதிகளாக தன்னோடு கொண்டு செல்ல வேண்டும். உள்நாட்டு குழப்பங்களை தோற்கடிக்கும் முறைகள். புதிய தலைவர்களை நியமித்தோ தலைநகரை பலருடைய அதிகாரத்தின் கீழ் அமர்த்தியோ உள்நாட்டு குழப்பத்தை தீர்க்கும் வரை அரசன் படையெடுத்து செல்லக்கூடாது. குழப்பம் அரசனது தவறால் ஏற்பட்டிருப்பின் அதனை அவன் திருத்திக் கொள்ளலாம். குழப்பத்தில் அவனுடைய தவறு ஏதும் இல்லையெனில் குழப்பத்தின் அளவு குற்றத்தின் தன்மைக்கேற்ப தண்டனை அளிக்கலாம். உதாரணமாய், அரசன் 2 மகன்களை கொண்டிருந்தால் குழப்பத்துக்கு காரணமான ஒரு மகனுக்கு தண்டனை விதிக்கலாம். ஒரே ஒரு மகனை பெற்றிருப்பானெனில் அவனை சிறையில் தள்ளலாம். குழப்பம் புரோகிதரால் ஏற்பட்டெனில் அவரை நாடு கடத்தியோ சிறையில் தள்ளியோ தண்டிக்கலாம். இவ்வாறு உள்நாட்டு குழப்பத்தை தோற்கடிக்கலாம் என்று அர்த்த சாஸ்திரம் எடுத்துரைக்கிறது. உறவினர்களால் ஏற்படும் குழப்பங்களும் அதனை தோற்கடிக்கும் முறைகளும். குழப்பம் இளவரசனாலோ அரசனது சகோதரன் அல்லது நெருங்கிய உறவினராலோ ஏற்படுமெனில் அதனை துடிப்புடன் தீர்க்க வேண்டும். அதனை தீர்க்க முற்படாத நிலையில் அரசன் தன்னால் தடை செய்யப்பட வேண்டிய குழப்பத்துக்கு தானே அனுமதி அளித்ததாகிவிடும். அண்டை நாட்டு அரசன், காட்டுவாசிகளின் தலைவன் ஆகியோர் துணையுடன் கலகக்காரர்களை எதிர்க்கலாம். கடைசியாக எதிரியின் கோட்டையினுள் புகுந்து அங்கேயே குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அமைச்சர்களால் ஏற்படும் குழப்பம். அமைச்சர்கள், படைத்தலைவர்கள் போன்றோரால் ஏற்படும் உள்நாட்டு குழப்பம் மேற்கூறிய முறையிலேயே தீர்க்கப்பட வேண்டும். ராஜ துரோகம் செய்ய நினைக்கும் அமைச்சர்களுடன் முதலில் சமாதான பேச்சு நடத்தலாம். அது வெற்றி பெறுமெனில் மற்ற வழிமுறைகள் தேவையற்றதாக விடும். அதே போல சதிக்கு உதவுவதாக தெரியும் அமைச்சர்களிடத்தில் பரிசு தருவதாய் கூறி ஆசை காட்டி உண்மையை கண்டறிவதால் மற்ற முறைகள் அவசியமற்றதாக விடும். வெளியிலிருந்து ஏற்படும் குழப்பம். எல்லைப்புற படைத்தலைவர், காட்டையாளும் அரசர்கள் மற்றும் நில குத்தகைதாரர்கள் அரசனிடமிருந்து விடுபட விரும்புவதால் மாறுபட்ட குணமுடையவர்களாய் விளங்குவார்கள். இவர்களை வெற்றி கொள்ள பின்வரும் முறைகளை பயன்படுத்தலாம். ஒருவருக்கு எதிராக மற்றொருவரை தூண்டி குழப்பத்தை சமாளிக்கலாம். கலகத்தாரன் கோட்டையினுள் அரண் அமைத்து அமர்வானெனில் அவனுக்கு வேண்டப்படாத சில அண்டை நாட்டு அரசர்கள், காட்டு அரசர்கள், உறவினர் போன்றவரால் அடையாளம் காணப்படலாம். இது இயலவில்லை எனில் கலகக்காரன் எதிரியுடன் சேர்ந்து விடாதவாறு அவனோடு நட்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். மேலும் அரசன் கலகக்காரனை எதிரிகளுக்கு எதிராக தூண்டி தனக்கு கீழ் அடக்கி வைக்க வேண்டும். எதிரிகள் எவ்வாறு குழப்பத்தை விளைவிக்குவார்கள் என்பதை அறிந்து அதே தந்திரங்களை கையாண்டு எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டும். கலகங்களின் வகைகள். கலகங்கள் உள்நாட்டிலோ அல்லது நாட்டுக்கு வெளியிலோ உருவாகலாம். பல்வேறு கலகங்களின் தன்மைகளை புரிந்து கொள்வதன் மூலம் ஒரு புத்திசாலி அரசன் 1. வெளிப்புறத்தில் இருக்கும் கலகக்காரர்கள் மற்ற கலகக்காரர்களுடன் கைகோர்த்தல். 2. உள்நாட்டு கலகக்காரர்கள் உள்நாட்டிலேயே இருக்கும் மற்றவர்களுடன் இணைதல். 3. உள்நாட்டு வெளிநாட்டு கலகக்காரர்களின் கூட்டணி போன்றவற்றிற்கு எதிராக தன்னை பாதுகாத்துக் கொள்ள இயலும். இருவேறு பிரதேசங்களுக்கு இடைப்பட்டவை. முதல் மற்றும் 2ஆம் வகை. இருவரில் யார் ஒருவரை சமாளிப்பதன் மூலம் இவ்விரு வகை கலகங்களை வெற்றி கொள்ளலாம். கலகங்களை தூண்டுபவர்களை காட்டிலும் அதற்கு உடந்தையாயிருப்பவர்களே கலகத்தை வெற்றி பெறச் செய்வர். உடந்தையாயிருப்பவர்கள் வெல்லப்படுவார்கள் எனில் தூண்டியவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது. ஒரு பகுதியில் குழப்பத்தை விளைவிப்பது என்பது மிகுந்த முயற்சியுடன் செய்ய வேண்டிய காரியமாகும். முதல் வகை கலகத்திற்கு ஆட்படுபவர்கள் உள்நாட்டில் இருப்பவர். அவர்கள் சமாதானம் அல்லது பரிசுகள் மூலம் அந்த அரசனால் அடக்கி வைக்க முடியும். 2ஆம் வகை அரசன் தனது படைகள் மூலமோ அல்லது கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தியோ சமாளிக்கலாம். கருத்து வேற்றுமையை விதைக்க 2 வழிகள் உள்ளன. அவைகள்: இரகசிய உளவாளிகள். நாட்டுக்கு வெளியே கலகத்தை தூண்டுபவர்களுக்கு உதவுகிற மாதிரி நடித்து அவர்களை விரட்டவே உள்நாட்டுக்காரர்கள் அரசனின் அடியாட்களாய் செயல்படுகின்றனர் என்ற சந்தேகத்தை அவர்கள் மனதில் ஏற்படுத்த வேண்டும். உளவாளிகள் தாமே நாட்டிற்கு எதிரானவர்கள் போல் செயல்பட்டு உள்நாட்டு வெளிநாட்டு கலகக்காரர்களுக்கிடையில் பேதத்தை உண்டாக்கலாம். அபிப்பிராயம். அதுபோல படைகளை உபயோகிக்கும் 2 வழிகள் பின்வருமாறு. இரகசிய கொலைகாரர்களை கலகத்திற்கு உடந்தையானவர்களின் நண்பர்களாய் நடிக்கச் செய்து ஆயுதம் அல்லது விஷம் கொண்டு அவர்களை கொல்லச் செய்யலாம். கலகக்காரர்களை தலைநகரத்துக்கு வரவேற்றுக் கொள்ளலாம். 3 மற்றும் 4ஆம் வகை கலகத்தை கையாளும் முறைகள். கலகத்தை தூண்டுபவர்களை சமாளிப்பதே இவ்விரு வகையை வெல்லும் வழியாகும். இராஜ துரோகத்துக்கான ஆணிவேர் களையப்படுமெனில்
இராஜ துரோகிகள் உருவாக இயலாது. உடந்தையானவர்களை அழிப்பதன் மூலம் தூண்டுபவர்களின் வலையை சிக்கி வேறு சிலர் கலகத்துக்கு உடந்தையாகலாம். எனவே இதில் உடந்தையானவர்களை அழிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை எனலாம். மூன்றாம் வகை தூண்டுபவர்கள் மற்றும் அதற்கு உடந்தையானவர்கள் இருவருமே வெளிப்புறத்தை சார்ந்தவர்கள் என்றால் கருத்து வேறுபாட்டை விதைத்தல் மற்றும் படைகளை பிரயோகித்தல் போன்ற வழிமுறைகள் பலனளிக்கும். கருத்து வேறுபாடு உடந்தையானவர்கள் உண்மையில் தூண்டியவர்களை அழிக்க வந்த அரசனின் ஏவலர்கள் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகும். படைகளை உபயோகித்தல் கலகத்திற்கு உடந்தையானவர்களை ஆயுதம், விஷம் போன்றவற்றை பயன்படுத்தி இரகசிய கொலைகாரர்களால் அழிக்கலாம். நான்காம் வகை கலகம் முழுவதுமாய் உள்நாட்டை சார்ந்ததெனில் பொருத்தமான 4 வழிகளில் ஏதேனும் ஒன்றை அரசன் கையாள வேண்டும். கலகத்தை தூண்டுபவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான அல்லது சோகமான தருணங்களில் பரிசளிக்கல் மூலம் மகிழ்விக்கலாம். ஓர் ஒற்றன் கலகக்காரனின் நண்பனைப் போல் செயல்பட்டு மன்னர் அவனது நேர்மையை சோதிக்கவிருப்பதாயும் உண்மையையே கூற வேண்டும் என்றும் எச்சரிக்கலாம். குழப்பவாதிகள் ஒவ்வொருவரும் அரசனின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்று கூறி ஒருவரிடமிருந்து மற்றொருவரை பிரிக்கலாம். இறுதியாய் இரகசிய தண்டனை வழங்கும் முறைகளை பயன்படுத்தலாம். துரோகிகளும் சதியாலோசனையும். கலகம் மற்றும் குழப்பங்கள், அதுவும் குறிப்பாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டுக்கிடையேயான சதியாலோசனையை முறியடிப்பதற்கு முதலில் கலகத்தை தூண்டுபவரின் குறிக்கோளை தெரிந்து கொள்ள வேண்டும். மன்னனை ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கலகக்காரனின் எண்ணம் தற்காலிகமானதே. அப்புரட்சியாளன் நேர்மையானவன் எனில் அவனுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் தவறு ஒன்றுமில்லை. அப்படி அதில் விருப்பமில்லை எனில் அவன் விருப்பத்துக்கேற்ப ஒரு ஒப்பந்தத்தை போடுவதாக கூறி அவனை சமாளிக்கலாம். சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது அவனை ஒரு கை பார்த்து விடுவது நல்லது. ஆனால் கொடுமைகளை தனது சொந்த குணமாகவே கொண்ட புரட்சியாளனை படைகளை கொண்டே சமாளிக்க வேண்டும். மாறாக அவனை விட்டு பிடிப்பது நல்லதல்ல. புரட்சியை துவக்கி எவரையும் அழிக்கக்கூடிய ஒருவனை வெற்றி கொள்ள அரசன் இரகசியமாய் முயல வேண்டும். அரசன் தனது வார்த்தைக்கு உண்மையுடன் விளங்குகிற தனது குறிக்கோளை அடையவோ அல்லது தன்னை துன்பத்திலிருந்து காக்க தயாராகியிருக்கும் ஒருவனை அணுக வேண்டும். முதலில் அம்மனிதன் நேர்மையானவனா கொடுமைக்காரனா என்பதை எடை போட வேண்டும். நேர்மையானவன் என்ற வகையில் ஒரு புரட்சியாளன் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டால் அரசனாக இருப்பவன் அவனுடன் ஒரு தகுந்த ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ளலாம். அதே சமயத்தில் கொடிய புரட்சியாளனுடன் செய்ய வேண்டிய ஒப்பந்தம் அவனை வெற்றி கொள்ளும் நோக்கில் அமைய வேண்டும். நாட்டுக்கு வெளியே இருந்து கலகத்தை தூண்டும் ஒருவன் பின்வரும் குறிக்கோள்களுடனேயே உள்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவான். புரட்சி வெற்றி பெறுமெனில் உள்நாட்டு புரட்சியாளன் தன்னை அரசனாக ஏற்றுக்கொள்வான். இதனால் தனக்கு இரட்டை இலாபம் உண்டாகும். அதாவது அரசனின் இறப்பு மற்றும் அரசாட்சி கிட்டுதல் ஆகும். மாறாக புரட்சி தோல்வியடையும் எனில் உள்நாட்டு புரட்சியாளனையே அரசன் கொள்வான். அவ்விளைவாக அப்புரட்சியாளன் குடும்பம் மற்றும் ஆதரவாளர்கள் அவனை வந்தடைவர். இறந்தவனை போன்ற மற்ற உள்நாட்டு புரட்சியாளர்களும் மன்னனால் தண்டிக்கப்படும் அச்சத்தில் பெரிய அளவில் சதியாலோசனை செய்வர். ஒருவேளை அவர்கள் புரட்சியை ஏற்படுத்தவில்லை எனில் அவர்கள் மீதான தவறான அபிப்பிராயத்தால் ஒவ்வொருவராய் அங்கிருந்து மன்னனால் நீக்கப்படுவர் என்பவையே அக்குறிக்கோள்களாகும். உள்நாட்டு புரட்சியாளன் வெளிநாட்டை சார்ந்த ஒருவனை பல குறிக்கோள்களுடன் தூண்டுவான். உள்நாட்டு கொடுமைக்காரன் மன்னனின் கருவூலத்தை கொள்ளையடிப்பதற்கு படைகளை அழிக்கும் வேளையில் மற்ற சதிகாரர்களை ஈட்டு மன்னனை கொல்லும் வகையில் தூண்டுவான். அல்லது அந்த கொடுமைக்காரன் வெளிநாட்டு சதிகாரர்கள், ஆதிவாசிகள் போன்றவரை தூண்டி அவர்களை சிக்கலில் அகப்படுத்தி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவான். பிறகு அவர்களை காட்டிக் கொடுத்து மன்னனின் நம்பிக்கையை பெறுவான். எதிரிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு அவர்களது நிலங்களை மட்டுமல்லி அரசனது நிலங்களையும் கைப்பற்றிக் கொள்வான். இராஜ துரோகம். 3 வகையான இராஜ துரோகம் பின்வருமாறு கூறப்படுகிறது. முழுமையாய் சொந்த மக்களால் தோன்றும் வஞ்சம். எதிரிகளால் தூண்டப்பட்டு செய்யப்படுவது. எதிரிகளால் தூண்டப்பட்டு உள்நாட்டு இராஜ துரோகியால் நடைமுறைப்படுத்தப்படுவது. முதல் 2ம் எளிய வகை என்றும் 3வது கலப்பு வகை என்றும் அழைக்கப்படும். இரு எளிய வகை துரோகம் உள்நாட்டு இராஜ துரோகம் மற்றும் எதிரிகளால் ஏற்படும் வஞ்சம். அரசன் தனது நாட்டு மக்கள் இராஜ துரோகத்தின் வகையில் சிக்காமல் காக்க படைகளை தவிர வேறு எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தலாம். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எதிராக படைகளை உபயோகிப்பதால் விரும்பிய விளைவு ஏற்படாமல் எதிரிடையாக மாறலாம். எனவே அம்மக்களை ஆட்டி வைக்கும் எதிரிகளுக்கு இரகசியமாய் தண்டனை அளிக்கலாம். இராஜ துரோகிகள் இராஜ விசுவாசிகளுடன் கைகோர்ப்பார்கள் எனில் சதியாலோசனை மிக பெரும் அளவில் உருவெடுக்கும். இந்த அபாயத்திலிருந்து விடுபட
இராஜ விசுவாசிகளை வெற்றிக்கு உறுதுணையாக வைக்க வேண்டும். மக்களின் ஆதரவின்றி இராஜ துரோகிகள் நிலை கொள்ள இயலாத காரியம். அபாயங்களை எதிர்கொள்ளும் 4 வகைகளை பரிசளித்தல், புகழாரம் சூட்டுதல், கருத்து வேற்றுமை உண்டாக்குதல், படைகளின் உபயோகம் வரிசையாய் உபயோகிக்கலாம். மகன், சகோதரன் அல்லது ஒரு உறவினர் வஞ்சகம் செய்ய முற்படுவாரெனில் அவர்களை புகழ்ந்து பரிசளிப்பதால் அபாயத்தை தடுக்கலாம். நகர மக்கள், கிராம மக்கள் அல்லது படைகள் துரோகம் செய்வார்களெனில் பரிசுகளால் அத்தலைவர்களை மகிழ்வித்தல் அல்லது அவர்களுக்கிடையே கருத்து வேற்றுமையை ஏற்படுத்துவதே சிறந்தது. துரோகிகள் அண்டை நாட்டு இளவரசர்களாகவோ அல்லது காட்டு வரசர்களாகவோ இருப்பின் கருத்து வேற்றுமையை உண்டாக்குவது மற்றும் படைகளை பயன்படுத்துவதே சிறந்த வழி. இச்செயல்முறை இயல்பானதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் ஆகும். மாறாக இம்முறைகள் தலைகீழாய் உபயோகப்படுமெனில், அதாவது சாமத்தின் முன் தானமும் பேதத்தின் முன் தண்டமும், அது இயல்புக்கு மாறானதாகும். இரகசிய முறை. அரசனுக்கு கீழ் சேவகம் செய்து பயனடையும் உயர் அதிகாரிகள் சுயமாகவோ அல்லது எதிரிகளின் கூட்டணியினாலோ அரசனுக்கு தீங்கு விளைவிப்பவர்களாக மாறலாம். அவர்களை இரகசிய உளவாளிகள் மூலமோ அல்லது ஆபாயத்துக்கு உட்பட்டவர்களாலோ அவர்களால் கையாளலாம். கடத்தப்படும் ஓர் எதிரியின் நகரத்தை கைப்பற்ற பயன்படும் எந்த முறைகளையும் கையாளலாம். சில வேளைகளில் மன்னனுக்கு தீங்கு செய்யும் ராஜ துரோகிகள் ஒன்றிணைந்து ஆற்றலுடன் செயல்படுவதால் அவர்களை நேரடியாய் எதிர்க்க இயலாது. எனவே அவர்களை இரகசிய வழிகள் மூலம் அடக்குவது மன்னனின் கடமையாகும். உறவினர்களை பயன்படுத்துதல், பொறியில் சிக்க வைத்தல் மற்றும் ஒருவருக்கு எதிராய் மற்றவரை தூண்டுதல் என 3 இரகசிய வழிமுறைகள் உள்ளன. ராஜதுரோகி தனது படைகளுடன் பட்டத்து இளவரசியிடமோ அல்லது படை தளபதியிடமோ சரணடையலாம். இந்நிலையில் முதலில் அவனுக்கு சில நன்மைகளை செய்து பின்னரே எதிராக செயல்பட வேண்டும். பிறகு அவனை பலவீனமான படை மற்றும் இரகசிய கொலைகாரன் ஆகியோருடன் களக்கலத்துக்கு அனுப்பலாம். ராஜதுரோகியின் மகன்களுள் அரசிற்கு எதிராய் செயல்படாதவனுக்கு அவனது மரபு வழி சொத்துக்கள் அளிக்கப்படலாம். இவ்வாறாக ராஜதுரோகிகளின் அபாயமின்றி அரசனின் வாரிசுகள், மகன்கள், பேரன்கள் அரசாட்சியை தொடர்ந்து அனுபவிக்கலாம். தண்டனை. ராஜதுரோகத்தை பரப்புவதில் கண்களை குருடாக்குவதுடன் 800 பண அபராதம் விதிக்கல் வேண்டும். மன நிறைவற்ற மகன்கள். மகன் ஓர் அரசனின் புரட்சிக்காரனாகவோ கலகத்தை தூண்டுபவனாகவோ மாறுவானெனில் அதை இரகசிய உளவாளிகள் அரசனுக்கு தெரிவிக்கலாம். அம்மகன் ஒரே மகனாய் அரசனின் அன்புக்குரியவனாயிருப்பின் சிறைப்படுத்தப்படலாம். 1க்கு மேற்பட்ட மகன்கள் இருந்தால் கலகம் செய்பவனை தொல்லை உண்டாக்க இயலாது. அவனை ஏற்றுக்கொள்ளும் மக்கள் இல்லாத, அவனது ஆற்றலை அதிகரித்துக் கொள்ள சாத்தியமில்லாத எல்லை பகுதிக்கு அனுப்ப வேண்டும். கலகக்காரனான அம்மகன் நன்குணங்கள் கொண்ட வாரிசுரிமை பெற தகுதியான இளவரசன். ஒருவன் தனது தந்தையினால் நியாயமற்ற முறையில் நடத்தப்படலாம். கொடுமைப்படுத்தப்பட்டு பயனற்ற பணிகள் அளிக்கப்படும் ஓர் இளவரசன் அப்பணி 1 அவனுடைய உயிருக்கு ஆபத்தை உண்டு பண்ணாதென்றாலோ அல்லது மக்களை அவனுக்கு எதிராய் தூண்டாதென்றாலோ அல்லது கொடிய பாவங்களை செய்யாத வகையில் அமையும் என்றாலோ அவன் தனது தந்தைக்கு கீழ்ப்படியலாம். பயனுள்ள பணிகள் அளிக்கப்படினில் அதனை உற்சாகத்துடன் திறன்மிக்க அதிகாரிகள் துணையோடு செய்து முடிக்க வேண்டும். அப்பணியில் இருந்து பெறும் இயல்பான இலாபம் மற்றும் தனது சுய முயற்சியில் பெற்ற கூடுதல் இலாபம் என 2ஐயும் தனது தந்தைக்கு அனுப்பி வைக்கலாம். அதன் மூலம் தனது தந்தையின் அன்பை சம்பாதிக்க முயற்சிக்கலாம். தனது தந்தையால், அதாவது அரசனால் சிறை பிடிக்கப்படலாம் அல்லது கொல்லப்படலாம் என்கிற அச்சத்தில் உள்ள இளவரசன் நியாயமான ஆற்றல் மிக்க நெசக்கரம் நீட்டுகிற அண்டை நாட்டு அரசனிடம் தஞ்சம் புகலாம். அவ்வரசனின் பாதுகாப்பில் படைகளை திரட்டி அரச குடும்பத்தில் திருமணம் செய்து அல்லது காட்டுவாசிகளுடன் கூட்டு வைத்து தனது அரசனின் ஆட்சியில் உள்ள மக்களின் ஆதரவோடு ஆட்சி உரிமையை கைப்பற்றலாம். சரியான அடைக்கலம் கிடைக்காத நிலையில் அவன் தன் மாவழி உறவினரின் உதவியோடு தந்தையை வெல்லலாம். இளவரசன் ககுடமாகவும் செயல்படலாம். அவன் கலைஞர்கள், கைவினைஞர்கள், மருத்துவர் போன்ற பாசாங்கு செய்து அரண்மனையில் படுகொலை பாதகரோடு நுழைந்து ஆயுதங்கள் அல்லது விஷம் மூலமாய் அரசனை கொல்லலாம். பிறகு தன்னையே பட்டத்துக்குரியவனாய் அறிவித்து அவனோடு செயல்பட ஒத்துக்கொண்டவர்களுக்கு 2 மடங்கு உணவு, கூலி போன்றவை வழங்கலாம். அரசனின் பாதுகாப்பு நடவடிக்கைகள். கலகத்தை உண்டுபடுத்தும் ராஜதுரோகியான மகளை அரசன் தனது உயர் அதிகாரியின் மகன்கள் மற்றும் இளவரசியின் தாய் மூலமாய் ஆசை வார்த்தைகள் கூறி அரண் வைக்க வரச் செய்ய வேண்டும். அவ்வாறு வரமறுக்கும் இளவரசனை ஆயுதங்கள் அல்லது விஷம் மூலம் படுகொலை செய்ய சொல்லலாம். அவ்வாறு அவனை கொல்ல விரும்பாத நிலையில் அவனுக்கு மது அளித்தோ அல்லது வேட்டையாடும் போது இரகசிய உளவாளிகள் மூலம் கைது செய்தோ அரண் வைக்கு கொண்டு வரலாம். கைது செய்யப்பட்டவன் அரசனின் ஒரே மகனாயிருந்தால் அரசனின் மறைவுக்கு பின் ஆட்சி உரிமை அவனுக்கு வழங்கப்படும் என்று உறுதியளித்து நிபந்தனையோடு விடுவிக்கலாம்.
பிற மகன்கள் இருந்தால் கைது செய்யப்பட்டவன் கொல்லப்படுவான். அரசனின் மறைவுக்கு பின் வாரிசு நியமனம். அரசன் மிகவும் உடல்நிலை பாதித்தோ இறந்த தருமாயில் இருப்பாரெனில் முடியாட்சியை எவ்வித குழப்பமுமின்றி தொடரும் வகையில் அமைச்சர்கள் பின்வரும் செயல்களை செய்ய வேண்டும். அரசனின் இறப்பு எதிர்நோக்கப்படும் நிலையில் அமைச்சர்கள் வேறு சில அதிகாரிகளின் உதவியோடு மாதத்தில் 1-2 முறை அரசனை காண முடியும். பார்வையாளர்கள் அரசனின் மோசமான உடல்நிலையை மறைக்கும் பொருட்டு பார்வையாளர்களின் வருகை தவிர்க்கப்படலாம். அந்நிலையில் அரசன் நாட்டின் அபாய நிலை, சுபிட்சம், எதிரிகளின் அழிவு, நீண்ட நாள் வாழ்வு போன்றவற்றுக்காய் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பதாய் கூறிவிடலாம். மேலும் அமைச்சர்கள் மக்களிடம் அரசன் தனது தினசரி கடமைகளை நல்ல முறையில் நிறைவேற்றுவதாய் மதிப்பை ஏற்படுத்த வேண்டும். மக்களுக்கு தீங்கு செய்பவர்களை தண்டித்தும் நன்மை செய்பவர்களை கௌரவித்தும் மக்களை மகிழ்விட்ட வேண்டும். அமைச்சர் கருவூலம், இராணுவம் இரண்டையும் ஒன்று திரட்டி கோட்டைக்கு உள்ளேயோ எல்லைப்புறத்திலோ பாதுகாப்பான இடத்தில் நம்பிக்கையானவரின் பொறுப்பில் வைக்க வேண்டும். இளவரசன், அரசனின் நெருங்கிய உறவினர்கள், முக்கியமான உயர் அதிகாரிகள் ஆகியோரும் பாதுகாப்பின் கீழ் வைக்கப்பட வேண்டும். கோட்டை அல்லது காட்டுப்பகுதியின் தலைவர் பகைமை உணர்வு பாராட்டுவாரெனில் அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும். அல்லது அபாயகரமான படையெடுப்பு அல்லது எதிரிகளின் மீதான படையெடுப்பிற்கு அவரை அனுப்ப வேண்டும். அமைதியான முறையில் ஆட்சி கைமாறுவது உறுதி செய்யப்பட்ட பின் அமைச்சர், அரச குடும்பத்தின் பிற அங்கத்தினர்கள், இளவரசர்கள், முக்கியமான உயர் அதிகாரிகள் ஆகியோரின் ஆதரவை பெற்று அரசன் இறக்கும் முன்பே இளவரசனை ஆட்சியில் அமர்த்தலாம். பட்டத்து இளவரசனிடம் பொறுப்பை ஒப்படைத்த பிறகு அரசனின் உடல்நிலை சீர்கேடு அடைந்ததை அறிவிக்கலாம். போரில் வீரமரணம். அரசன் போரின் போது எதிரி நாட்டில் சென்று இறக்க நேரிடுமெனில் அமைச்சர் எதிரியுடன் ஒப்பந்தம் செய்து நாட்டை சீரமைக்கலாம். அண்டை நாட்டு அரசனை தலைநகரில் வைத்துவிட்டு போரிலிருந்து பின்வாங்கலாம். வாரிசை அரியணையில் அமர்த்தி போரை தொடரலாம். மறைமுக செயல்பாடுகள். ஓர் அரசன் தனது எதிரி, கூட்டணி மற்றும் நடுநிலையான அரசர்களின் அரசவையில் ஒற்றர்களை அமர்த்தி அவ்வரசர்கள் மற்றும் 18 வகை உயர் அதிகாரிகளின் செயல்பாடுகளை உளவு பார்க்கலாம். அழிவூட்டும் செயல்கள் மூலம் வியக்கத்தக்க விளைவுகளை பெற இயலும். ஆயுதங்கள், தீ அல்லது விஷம் போன்றவற்றை உபயோகித்து இரகசியமாய் கொலை செய்யும் ஒருவன் மிக பெரும் படையை காட்டிலும் அதிகம் சாதிக்க இயலும். இரகசிய சேவையை உருவாக்குதல். உயர் அதிகாரிகளின் நேர்மையை சோதித்த பிறகு பின்வரும் வகைகளில் அரசன் இரகசிய சேவைகளை உருவாக்கலாம். 1. ஓரிடத்தில் நிலை கொள்ளும் இரகசிய உளவாளிகள். இரகசிய உளவுத்துறை அதிகாரிகள், ஒற்றர்கள் ஆகியோர் துறவிகளை வியாபாரிகளைப் போல் வேடமிட்டு ஓரிடத்தில் தங்குவர். அவர்கள் மூலம் அரசனுக்கு நாட்டில் நடக்கும் அனைத்து விவகாரங்களும் உடனுக்குடன் தெரியப்படுத்தப்படும். அதே சமயத்தில் சந்தேகத்துக்கு உரியவராய் திகழும் எந்த உளவாளியும் உடனே நீக்கப்பட வேண்டும். 2. சுற்றித் திரியும் உளவாளிகள். பெண் உளவாளிகள் பிச்சைக்கார வேடத்திலும் குறி சொல்பவர்கள் போலவும் சுற்றித் திரிந்து உடனுக்குடன் மக்களின் மனநிலையை அரசனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அன்பு நண்பர்களே, ஒரு அரசன் வேட்டையை விட சூதாட்டத்தால் எப்படி தன் சாம்ராஜ்யத்தையே இழக்கிறான் என்பதை நளனும் யுதிஷ்டிரனின் கதைகள் மூலம் ஆச்சாரிய சாணக்கியர் நமக்கு தெளிவுபடுத்தினார். கோபத்தை விட கொடியது பேராசை என்றும், சொல்லால் ஏற்படும் காயத்தை விட உடைமைகளை சேதப்படுத்துவது ஒருவனின் வாழ்வாதாரத்தையே அழிக்கும் என்றும் கௌடல்யர் முன்வைத்த வாதங்கள் இன்றும் நமக்கு பொருந்தும் ஆழமான உண்மைகள். சுய கட்டுப்பாட்டை இழந்தவன் உலகத்தையே வென்றாலும் இறுதியில் தனக்குள்ளேயே தோற்று போகிறான் என்பது சாணக்கியரின் இந்த அழிவு பயணத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.